நம்ம வந்து இண்டெம்னிட்டி கேரண்டியை பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து இண்டெம்னிட்டி நான் இந்த ஒரு ஸ்டைல்ல டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல, ஏன்னா அது சின்ன ஒரு டாபிக், டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். கேரண்டி பக்காவா நோட்ஸ் இருக்குது. இண்டெம்னிட்டி வந்து ரொம்ப சின்ன ஏரியா, சின்ன விஷயம். ஸோ நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் கேட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இண்டெம்னிட்டி எப்படி படிக்கணும் சார்? ஃபர்ஸ்ட், டெஃபினிஷன் ஆஃப் இண்டெம்னிட்டி, டைப்ஸ் ஆஃப் இண்டெம்னிட்டி. நெக்ஸ்ட். கமான். ஃபீச்சர்ஸ் ஆஃப் இண்டெம்னிட்டி. இண்டெம்னிட்டி நான் சொன்ன மாதிரி கேட்டீங்கன்னா 15 நிமிஷத்துல படிச்சு முடிச்சிடலாம். சொல்ற மாதிரி கேளுங்க. புக்கும் பேப்பர் எடுத்துக்க, எழுதிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினிஷன் தான் படிக்க போறோம். வெயிட்மா. டெஃபினிஷன் தான் முதல்ல படிக்க போறோம். என் இண்டெம்னிட்டினா என்ன? அதாவது, தம்பி, உனக்கு என்ன நஷ்டம் வந்துருச்சு வச்சுக்க, நான் உன்னை காப்பாத்துறேன். அதாவது நஷ்டத்தை சரி பண்ணி கொடுக்கறது. உனக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னா நான் சரி பண்ணி கொடுக்குறேன். சரி, நஷ்டம் எப்படி வரலாம்? வெயிட் பண்ணுங்க. ஒன் பார்ட்டி, இங்க ரெண்டு பார்ட்டி இருக்கிறாங்க. ஒன் பார்ட்டி இஸ் ப்ராமிசிங் அதர் டு டேஷ் ஹிம். சிம்பிள்டா, சேவ் ஹிம். ஒருத்தன் மத்தவங்கிட்ட சொல்றான், தம்பி உனக்கு நஷ்டம் வந்தா நான் இருக்கேயா, அந்த நஷ்டத்தை நான் நிவர்த்தி பண்ணி தரேன், நான் கிளீன் பண்ணி தரேன். ஒன் பார்ட்டி promises other to save him from losses. சரி சார், லாஸ் எப்படி எல்லாம் காஸ் ஆகும் சார்? டூ திங்ஸ். caused by promises conduct or by conduct of any other person. ப்ராமிசர்னா யாரு? வெயிட். ப்ராமிஸ் கொடுக்கறவன். அதாவது இங்க ரெண்டு பார்ட்டி இருக்கிறாங்க. வெயிட் சொன்னாதான் புரியும். வெயிட் பண்ணுங்க, எழுத வரட்டும். ஒண்ணு வந்து இன்டெம்னிஃபையர் அண்ட் அடுத்த பர்சன் வந்து இன்டெம்னிஃபைடு, ஆர் யூ கேன் ஈவன் டெல் ஹிம் as இன்டெம்னிட்டி ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது ரெண்டு பார்ட்டி இருக்கிறாங்க. இன்டெம்னிஃபைடும் இருக்கிறாங்க, இன்டெம்னிஃபையரும் இருக்கிறாங்க, இன்டெம்னிஃபைடும் இருக்கிறாங்க. இன்டெம்னிஃபையர் வந்து சொல்றான், நான் உன்னை சேவ் பண்றேன்னு சொல்றான். இன்டெம்னிஃபையர் வந்து ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்டெம்னிஃபையர் தானே ப்ராமிஸ் கொடுக்குறான். ஸோ ஹீ இஸ் கால்ட் ப்ராமிசர் and he is called promisee. இப்போ ப்ராமிசீட சொல்றான், என்னால என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஐ வில் சேவ் யூ, ஆர் யாராலையோச்சு பிரச்சனை வந்துச்சுன்னா ஐ வில் சேவ் யூ. இங்க ஒரு விஷயம் இருக்குது. டு பி நோட்டட், நேச்சுரல் லாசஸ் ஆர் நாட் கவர்ட். இண்டெம்னிட்டி இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோட இதுல நேச்சுரலாக வரக்கூடிய லாஸ் கவர் ஆகாது. ஆனா ஒரு சின்ன டிப்பு, கான்ட்ராக்ட்ல எழுதுறாங்க, பிகாஸ் ஆஃப் ஈவன் நேச்சுரல் காஸ் ஐ எம் ரெடி டு சேவ் யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா வெறும் ஒண்ணுமே சொல்லலைன்னா நேச்சுரல் காசஸ். இஃப் த கான்ட்ராக்ட் இஸ் சைலண்ட், நேச்சுரல் லாசஸ் ஆர் நேச்சுரல் காசஸ் ஆர் நாட் டு பி டேக்கன், இட் ஷுட் பி அவாய்டட். சார், இண்டெம்னிட்டினா என்ன? எப்படி படிக்கணும்? டெஃபினட் ரைட் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒன் பார்ட்டி ப்ராமிசஸ் அதர் டு சேவ் ஹிம் ஃப்ரம் லாசஸ். எப்படி லாஸ் பண்ணலாம்? என்னால உனக்கு லாஸ் வரலாம், ஒரு வேற யாரோ காரணத்தினால உனக்கு லாஸ் வரலாம். இப்போ நான் தான் யாரு? இண்டெம்னிஃபையர். நான் தான் உனக்கு நிவர்த்தி பண்ணி தர போறேன். நான் தான் ப்ராமிசர். அவன் யாரு? ப்ராமிசி. இண்டெம்னிஃபைடு ஆர் இண்டெம்னிட்டி ஹோல்டர், எப்படி வேணா சொல்லலாம். இண்டெம்னிஃபையர் who promises to save, other person who gets saved. அவன் சேவ் ஆயிடுவான், நான் சேவ் பண்ணி கொடுக்கறவன். புரிஞ்சுதா இல்லையாங்க? வெரி சிம்பிள். நவ ஃபீச்சர்ஸ். இட் இஸ் ஏ கான்ட்ராக்ட். ஈஸியா இருக்குதா? கொஞ்சம் படிக்க சிம்பிளா இருக்குதா? நான் சொல்ற மாதிரி கேட்டா இண்டெம்னிட்டி 15 மினிட்ல முடிச்சுக்கலாம். இட் இஸ் ஏ கான்ட்ராக்ட். ஓ மை காட், கான்ட்ராக்ட்னு சொன்னா செக்ஷன் 10 ஃபாலோ பண்ணணுமா வேணாமா? செக்ஷன் 10ல என்ன இருக்குது? லாஃபுல் ஆப்ஜெக்ட், லாஃபுல் கன்சிடரேஷன், நாட் டிக்ளேர்ட் வாய்ட், கோவர்ஷன்லாம் பண்ணக்கூடாது, அதாவது கன்சென்ட் ஃப்ரீயா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தம்பி உன்னை யாரோ அடிச்சாங்கன்னு வெயி, நான் இருக்கிறேன், இண்டெம்னிட்டி கிடையாது. ஏன்னா அந்த அடிக்கிறது பிடிக்கிறது அதுக்கெல்லாம் வந்து இண்டெம்னிஃபிகேஷன் கொடுக்கவே முடியாது, ஏன்னா அது அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட். நீ கொஞ்சம் கஞ்சா சாப்பிடு பரவாயில்ல, உனக்கு என்ன வந்துச்சு, நான் இருக்கேன். ஆல் திஸ் திங்ஸ் ஆர் அன்லாஃபுல், இல்லீகல், அன்எத்திக்கல், பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் 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 முக்கியமான விஷயம், தேர் ஷுட் பி லாஸ். ஏங்க லாஸ் இருக்கணுமுங்க. ஐயோ ஏங்க,
ஃபயர் இன்சூரன்ஸ். வீடு பத்திக்கிட்டு எரியணும், வீடு கொளுத்தி எரியணும், வீடு எரிஞ்சாதான், வீடு ஃபயராக எரிஞ்சாதான் ஐ ஷுட் சேவ் யூ. ஸோ லாஸ் வரணும் அப்படின்னா த ஈவெண்ட் ஷுட் ஹேப்பன், எஸ் ஆர் நோ, அந்த ஈவெண்ட் நடக்கணும். வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், த ஈவெண்ட் ஹேஸ் டு ஹேப்பன். வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் சொன்னா என்ன அர்த்தம்? அந்த ஈவெண்ட் நடக்கணும். It can be dash or dash. Very, very simple. It can be expressed or implied. Guys. இப்பவே டைப் சொல்லிடுறேன். Expressed indemnity is also there. Implied indemnity is also there. Express na என்ன, நான் வாயால சொல்றேன் or எழுதி கொடுக்குறேன். Implied na implied by law. Partnership act is the best example. Partner fraud பண்ணினாங்கன்னா that partner has to compensate the firm. So this is told by law. So it is implied indemnity. Loss can be caused by படிச்சிட்டோம் promises conduct or conduct of any other person. இந்த டெக்னிக் நான் ஏன் ஃபாலோ பண்ணேன், நீங்க எழுதி பண்ணும்போது indemnity வேகம் தலையில ஏறிடும். சார் மறுபடியும் சொல்லுங்க. definition, types, features. definition படிச்சிட்டோம். one party promises other to save him from losses by dash or dash because of his conduct or by any other person's conduct. Promiser, promisee, indemnifier, indemnified, ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்க சரிங்களா. and contract, it's a contract. features, it's a contract. section 10 ஃபாலோ பண்ணனும். லாஸ் இருக்கணும், லாஸ் சர்டைன் ஆகணும், வரணும், லாஸ் இருக்கணும், எக்ஸ்பிரஸ்டோ இம்ப்ளைடோ ஆகலாம். and loss can be caused by promisers conduct or conduct of any other person. What happens, last concept, what happens if indemnity holder is sued? indemnity holder na indemnified யாரோ sue பண்ணிட்டாங்கன்னா he can recover all damages. He can recover all damages that he has paid, under this case. அவன் என்னெல்லாம் லாஸ், என்னெல்லாம் டேமேஜஸ் கொடுத்துருக்கானோ அதெல்லாம் இண்டம்னிஃபையர் சேவ் பண்ணி கொடுக்கணும் indemnity holder that he has paid under this contract. Second one, all the legal expenses that he has incurred for defending the suit. என்ன சொல்றாங்க முடிஞ்சிருச்சு. என்ன சொல்றாங்க? indemnity holder யாரோ sue பண்றாங்கன்னா who should come and save? indemnifier. நான் தான் indemnifier, அவன் தான் indemnity holder. I should come and save him so that I should give him all the damages that he has. அவன் என்ன டேமேஜ் அவனுக்கு வேற யாருக்கோ கொடுத்துருக்கானா டேமேஜஸ் நான் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். அவன் பேசாம இருக்க மாட்டான். அவனை யாரோ sue பண்ணிருக்கானா அவன் பேசாம இருக்க மாட்டான். அவன் அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ணி அவன் டிஃபெண்ட் பண்ணிப்பான். அவன் அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ணி அவனை தக்க வச்சுப்பான். அவனை அந்த அட்வொகேட் எக்ஸ்பென்சஸ், லீகல் எக்ஸ்பென்சஸ் நான் அவனுக்கு சேவ் பண்ணி கொடுக்கணும், நான் அவனுக்கு நிவர்த்தி பண்ணி காம்பன்சேட் பண்ணி கொடுக்கணும். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் மோர் பாயிண்ட், லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் நாட் கவர்ட் அண்டர் திஸ் indemnity. Very important, life insurance is not covered because you cannot measure the value of life. Marine insurance, yes. Fire insurance, yes. And one more thing, all the parties in indemnity should be capable and competent to enter into contracts. Last but not least, what is indemnity? படிச்சிட்டோம். எவ்வளோ பார்ட்டிஸ் படிச்சிட்டோம். டைப்ஸ், எக்ஸ்பிரஸ்ட், இம்ப்ளைடு. ஃபீச்சர்ஸ் நல்லா படிச்சுக்கங்க. கான்ட்ராக்ட் எக்ஸ்பிரஸ்ட் இம்ப்ளைட் ஆகலாம், லாஸ் இருக்கணும், லாஸ் அரைஸ் ஆகணும், எல்லா பார்ட்டிஸும் காம்படண்டா இருக்கணும். செக்ஷன் 10 ஃபாலோ பண்ணணும். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் indemnified, அதாவது indemnity holder அவனை sue பண்ணிட்டானா நான் பேசாம இருக்க முடியாது, நான் டேமேஜஸ் கொடுக்கணும். அவனுக்கு வந்த லீகல் எக்ஸ்பென்சஸ் நான் செட் பண்ணி கொடுக்கணும். நன்றி வணக்கம். ஐ பிலீவ் indemnity you have studied properly. இதுல indemnityல இருந்து ஒரு 1 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு, நல்லா படிச்சுக்கங்க. இந்த ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் நிறையவே உண்டு, ஸோ படிச்சு வச்சுங்க. நன்றி வணக்கம். கேரண்டி சூப்பராக மெட்டீரியல் இருக்குது, அதை வச்சு நான் எடுத்துருவேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ.